ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காசுலேருந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஓல்டு இனோவாக்கு வந்து நம்ம டைல் லேம்ப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த மேட்ரிக்ஸ் டைப்பான ஒரு டைல் லேம்ப் அண்ட் சென்டர் கனெக்டிங் லைட்டுமே அதில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்மோக் டைப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் டைப்பில் ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு சென்டர் கனெக்டிங் லைட்டு அண்ட் சைடு டைல் லேம்ப் இதுவுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு ரன் ஆகிட்டு மறுபடியும் ஃபுல்லாகவே உங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். ரன் ஆகிட்டு ஸ்டாண்ட் பை ஆகிடும். உங்களுக்கு மறுபடியும் நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்துடும் உங்களுக்கு. இதுவே வந்து நம்ம பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே டார்க் ஆகும். பிரேக் பண்ணும்போது ஃபுல்லாகவே க்ளோ ஆகும். பின்னாடி வரவங்களுக்கு ஒரு ரிஃப்ளெக்ட் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு டைல் லேம்ப் தான் அதில் வந்து அப்டேட் பண்ணும். அது இல்லாமல் இதில் வந்து சென்டர் லைட்டுமே உங்களுக்கு வந்து ரெட்டாக மாறும். அந்த பிரேக் பண்ணும்போது அந்த ஆப்ஷனுமே அந்த சென்டர் கனெக்டிங் லைட்ல இருக்கு. உங்களுக்கு இது வந்து இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டிருக்கும். ரிவர்ஸ் கியர் போடும்போது இந்த மாதிரி இந்த சென்டர் லைட் மட்டும் உங்களுக்கு ஒயிட்டா வந்து க்ளோ ஆகும். அதே மாதிரி சென்டர் கனெக்டிங் லைட் போட்டுறதுமே உங்களுக்கு ஒயிட் லைட் ஏரிய ஆரம்பிக்கும். இதுவுமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் ரிவர்ஸ்ல வருதுன்றது. அந்த ஃபங்க்ஷனுமே இந்த டைல் லேம்ப்ல இருக்கு. டிஃபால்ட்டா வரதுலயுமே இருக்கும். பட் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் டைப்ல உங்களுக்கு சென்டர் லைட்லாம் வந்து க்ளோ ஆகாது. இதில் அந்த ஃபங்க்ஷனுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம இண்டிகேட் போடும்போது ரைட் சைடு இண்டிகேட் போட்டால் ரைட் சைடு உங்களுக்கு மேட்ரிக்ஸ் டைப்ல ரன் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுமே இதில் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு போடும்போது லெஃப்ட் சைடுமே அதே மாதிரி உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். லெஃப்ட் சைடு போடுறது அந்த மேட்ரிக்ஸ் டைப்ல உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா போயிட்டே இருக்கும். இதே மாதிரி உங்க வண்டிக்கும் டைல் லேம்ப் அப்டேட் பண்ணணும்னா கீழே வீடியோ தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க.